அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி ஞாயிறு மறைக்கல்வி மாமன்றங்கள் ஒன்றிணைந்து திருச்சி நல்லாயன் நிலையத்தில் மறைமாவட்ட அளவிலான ஞாயிறு மறைக்கல்வி ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. அனைத்து போட்டிகளிலும் நமது மறைக்கல்வி குழந்தைகள் முதலிடத்தை பெற்றார்கள் என்பது பாராட்டுக்குரியது. அக்டோபர் 20ஆம் தேதி மறைக்கல்வி மாணவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஞாயிறு கூட்டு திருப்பலியில் முழுமையாக பங்கேற்றார்கள். இறைவனுக்கு திருப்பலியில் உகந்த காரியங்களை செய்து தங்களை தாங்களே உற்சாகப்படுத்திக் கொண்டார்கள். 27/12/2023 அன்று மாலை திருப்பலி முடிந்தவுடன் குழந்தைகளுக்கு பாடல் போட்டி, மாறுவேட போட்டி, வசனம் ஒப்புவித்தல் நடத்தப்பட்டு மறைக்கல்வி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார்கள். 25/2/2024 அன்று மறைக்கல்வியின் திருப்பயணமாக அம்பாசமுத்திரம் மலைமாதா ஆலயத்தில் நமது பாசமிகு பங்குத்தந்தை சகாயராஜ் முன்னிலையிலும் மலைமாதா பங்குத்தந்தை அவர்கள் இணைந்து கூட்டு திருப்பலியை நிறைவேற்றினார்கள். சித்தனாவாசல் சென்றவுடன் ரிங்காரமிடும் மாலை பொன் வண்டுகளாக பூங்காவில் தங்களுக்கே உரித்தான விளையாட்டுகளான கபடி, கொக்கோ, கண்ணாமூச்சி, ஊஞ்சலாடுதல், சர்க்கல் விடுதல், ஏற்றம் இறக்கம் விளையாடுதல், மலையின் மேல் வானவில் தோன்றுதலை கண்டுகளித்தல் என தங்களை மறந்து அவர்கள் விளையாடிய விளையாட்டிற்கும் அவர்கள் அடைந்த மற்றற்ற மகிழ்ச்சிக்கும் அளவே இல்லை. ஒவ்வொரு தவக்கால வெள்ளிக்கிழமைகளிலும் திருச்சிலுவை சுமந்து கொண்டு ஸ்தலங்கள் முன்னிறுத்தல், ஜபங்கள் போன்றவற்றில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை VBS கோடை விடுமுறை விவிலிய பயிற்சி பள்ளியானது காலை 9:30 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு மதியம் 30 மணி வரை வகுப்புகள் நடைபெற்றது. எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து பாங்கான முறையில் பக்குவமாய் வழிநடத்தும் எங்கள் பாசமிகு பங்குத்தந்தை சகாயராஜ் அவர்களுக்கு மறைக்கல்வி மாமன்றத்தின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் அனைவரும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றிகள் பல்லாயிரம் உருத்தாக்கி ஆண்டறிக்கையை நிறைவு செய்கின்றோம்.